இந்த படம் வந்து ஒரு பாண்டியராஜ் டேரக்டருக்கு இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு எமோஷன், சஸ்பென்ஸ், அப்புறம் வந்து காமெடி எல்லாம் கடந்த ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நெருப்பமாக செம்மையாக போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ ஆனால் நல்லா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனாக ரொம்பவே நல்லா இருக்குது. படத்தில் ஒரு கருத்து சொல்ல வராங்க. அதாவது வந்து ட்ரக் கலாச்சாரத்தை பற்றி எப்படி இந்த நாடு இந்த ஊர் எப்படி அழியுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்ல வராங்க. அவர்கிட்டேருந்து இந்த படத்தை வந்து எதிர்பார்த்தது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அட்டம் பசங்க கண்டிப்பாக வந்து பீப்புள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பர் ஹிட் ஆகும். செம்மையாச்சு. அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அவங்க ஒரு கீழே டவுன் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஊர்வசி மேடம் அசால்ட்டாக நடிக்கிறாங்க. அசால்ட்டாக அந்த சின்ன சின்ன அந்த டைலாக்ஸ்லேயே வந்து செம்ம சிரிப்பு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக. ஜெயராம் சாரும் சரி, அந்த அனந்திகா சஞ்சனா அவங்க பொண்ணுங்களாக வராங்க, அவங்களும் சூப்பராக நடிக்கிறாங்க. யோகி பாபு காமெடி அதுலேயும் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாண்டி செம்மையாக பண்ணியிருக்காரு. வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. மிஷ்கின் வந்த கேரக்டரை படம் ஃபுல்லாக வராரு, ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரே இடத்துல சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் போர் அடிக்காமல் போகுது. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷனல் சரி, எங்கெங்கே என்னென்ன வைக்கணுமோ அது கரெக்டாக வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மிஷ்கின் படம் ஃபுல்லாக வராரு. ஃபஸ்ட்டு வந்து என்னடா ஒன்றுமே கண்டுபிடிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் அதுக்கு உண்டான ஒரு இது சொல்லிடுறாங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயினிங் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஜெயராம் சார், மிஷ்கின் சார் இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அப்படின்றத வந்து காமிச்சிட்டாங்க. பாண்டியராஜ் சாரோடைய பேட்டர்ன் எப்பயுமே கொஞ்சம் அந்த கிராமத்து ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவர் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அது ட்ரை பண்ணதுக்கு ஒரு பக்கா ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். படத்தில் நான் பார்த்த வரையும் பெருசாக மைனஸ்னு சொல்ல முடியாது. பட் என்னென்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே ஸ்டோரி ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்சம் லைட்டாக லேக் ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு இல்லை, எல்லா விதமான ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். இப்போ திருஷ்யம் 3 பார்த்து நிறைய பேர் ஸ்லோவாக இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களே, அவங்களுக்குலாம் அது பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலனா இந்த பரிமளா அண்ட் கோ வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு தாராளமாக போய் பிடிக்கும். 200 கொடுத்துட்டு இந்த படத்துக்கு 200 கொடுத்துட்டு மெயின் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல என்டர்டெய்னரோட வெளில வருவீங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லலாம். அவ்வளோதான். மெசேஜ்னு கிடையாது. ஒரு சில படத்துக்கு வந்து நம்ம மெசேஜ் இருக்குது ஆக்சுவலாக. பட் நம்ம இந்த மெசேஜ் எல்லாம் தாண்டி அந்த ஒரு ஸ்டோரி லைனு, அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, கடைசியாக படத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு இதில் போய் முடிப்பார். ஸோ அங்கே வரையுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்கும்ல, விஷன் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்க்குறேன். அதுக்கே படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை முக்கியமாக இந்த ட்ரக்ஸை பற்றி தான் மெசேஜ் சொல்கிறாங்க. ட்ரக்ஸ் இருக்கக்கூடாதுன்றது ஏன், அந்த நடுவில் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு கொலைலாம் நடந்ததில்ல, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கோராக வச்சு அப்படியே பில்ட் பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் சார் ரோல் ஆஸ் யூஷுவல் தான். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக காமிக்கிறாங்க. ஒரு நக்கல், ஒரு தெனாவுட்டாக வராரு. கடைசியாக அவர் ஒரு விஷயத்த கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பார். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவரோட ரோல், அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஸ்டோரி ட்ரக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மிஷ்கின் ஆக்டிங்லாம் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ. அவர் எப்படி சொல்கிறது, அப்பத்துலேருந்து பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் அந்த காமெடி சீன்ஸோட பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. ரெண்டுமே நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி ஓகே ப்ரோ. ஃபேமிலியே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. படமாகவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியே பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் இப்போ டார்க் காமெடினா நெல்சன் தான் எடுப்பாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பாண்டியராஜ் எப்படி எடுப்பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம். பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. முடிக்கும் போது கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் முடிச்சிருக்காங்க. ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக. கண்டிப்பாக தேவையான மெசேஜ், இப்போ அவசியம் தேவையான மெசேஜ். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஊர்வசி மேம், அப்புறம் ஜெயராம், அப்புறம் வந்து மிஷ்கின், 3 பேர் தான். சாங் ஒரே ஒரு சாங் தான். எனக்கு என்னமோ சவுண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அலற மாதிரி தான் இருந்துச்சு. அவரும் ஓகேவா பண்ணியிருந்தார். பரவாயில்ல. ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு படம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பிடிச்சிருக்கு மீன்ஸ் எப்படி சொல்ல, நல்லா இருக்கு படம். ஒர்த்து. நமக்கு வந்து மிஸ்கின் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. மிஸ்கின் சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். அவரோட ட்விஸ்ட்லாம் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வருது, நல்லா இருந்துச்சு. எல்லாமே இந்த படத்தை வந்து பாருங்கள், நல்லா இருக்குது இந்த படம். இந்த மாதிரி படத்தில் வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி படத்தில் வந்து பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ படம்லாம் வருது, அதெல்லாம் விட்டுடுறாங்க. இந்த மாதிரி படம்லாம் நிறைய படம் வருது, இப்போ விட்டுட்டு வந்து ஓடிடியில் வந்த பேர் நல்லா இருக்கு, நல்லா சொல்கிற போது இந்த மாதிரி தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம், சான்ஸ் கொடுக்கலாம். சாண்டி மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குது ப்ரோ. அவங்க காம்போவும் நல்லா இருக்குது. அவங்க ஒரு சின்ன சின்ன காமெடிலாம் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக இருக்குது படம். ஒர்த்து.
யோகி பாபுக்கு அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. காமெடி வந்து அவருக்கு மற்ற படத்தில் கொடுக்குற மாதிரி இந்த கொடுக்கல. ஒரு சில காமெடி கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. சூப்பர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ப்ரோ. கிட்டத்தட்ட அவங்களும் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டு மாட்டிக்கிறாங்க. அதில் இவங்க வந்து ஒரு கொலையில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு கொலையில் மாட்டிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி எப்படி வெளியே வராங்க, அவங்க தப்பிக்கிறாங்க, இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இல்லாட்டி தப்பிச்சு வராங்க, அதில் வந்து வெளியே வந்துடுறாங்க எப்படி, அதில் வெளியே வர எப்படி வராங்க அப்படின்றதான் மூவி. நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா பார்க்கலாம். இந்த படத்தில் வெளியே எடுத்துகிட்டு வரலாம், பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. நல்ல படம். பரிமளா அண்ட் கோ சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்குது. ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜெயராம் சார் அண்ட் ஊர்வஷி கெமிஸ்ட்ரி ஆசம். மிஷ்கின் சார் ரொம்ப நல்லா ரோல் பண்ணியிருக்கார். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருந்தது. அந்த திருஷ்யம் மாதிரின்னு சொன்னால் கூட இது வேறு மாதிரி காமிக் ஸ்டைலில் கொஞ்சம் எடுத்தும் சீரியஸ் மெசேஜும் கொடுத்து ரொம்ப நல்லா டேரக்டர் பண்ணிடுறது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். சானி மாஸ்டர் அவர் தான் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கார். நல்லா பண்ணியிருக்கார். எல்லாருமே வந்து டோட்டல் காஸ்ட் வந்து பக்கா. செகண்ட் ஹாஃப் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க ஒரு மாதிரி செட் பண்ணுறாங்க. இது எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளாரிட்டியோட எடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக பிடிச்சிட்டாங்க. இல்லை இது வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் தான் இருந்தது. போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் எனக்கு இது இந்த த்ரில்லர் காமெடி அப்படின்னு நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக தான் பார்த்தேன். சூப்பர் படம்.